தன்னோட மரணத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் பேசின ஒரு வீடியோ இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்தை அந்த இதுல பார்க்க போறோம். பிரபலமான சின்னத்திரை நடிகர் இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் நேற்று இரவு காலமாயிட்டாரு. அவருக்கு வயசு 46. சென்னையில பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில உடல்நல பின்னடைவு ஏற்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பா மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ரசிகர்களும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவரோட உடல் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை எடுத்துக்காம செயலிழந்திருக்குது. கடைசி நேரத்துல வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலியமா அவர் சிகிச்சையும் எடுத்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட எக்கச்சக்கமான வீடியோஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுல குறிப்பா டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இவர் கலந்துக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா கடைசியா நடந்த எலிமினேஷன்ல அவர் தான் எலிமினேட் ஆகி வெளில போனாரு. இப்படிப்பட்ட ஒரு ஜாலியான எலிமினேஷனை இது வரைக்கும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் பார்த்திருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்ன பதிவு பண்ணியிருக்காரு. அதுல இந்த வாரம் கலந்துக்க போற டாப் குக்கு டூப் குக்க பத்தி நான் ஒரு சில விஷயம் சொல்ல போறேன். கண்டிப்பா நான் ஹெல்மெட் ஆயிடும் எனக்கே தோணுது. என்ன ஏதோ பண்ண போறாங்க. நான் சமைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தப்பா தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க என்னோட பெஸ்டா குடுக்குறாங்க. காமெடி மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ஷோல சர்வை பண்ண முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் எலிமினேட் ஆனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துப்பேன் அவர் சொல்லிட்டு தான் போனாரு. அவர் சொன்ன மாதிரியே மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப சுமாரா சமைச்சதால அவர் ஹெல்மெட் ஆகிட்டாரு. அத முன்கூட்டியே கணிச்சு தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருந்திருக்காரு. அதுதான் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி பதிவு பண்ண கடைசி வீடியோ. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா பிரம்மாண்டத்தோட தான் இந்த ரோபோ சங்கர் கடந்த சில வருஷங்களாவே உடல் எடை மெலிஞ்சு போய் ஆளே அடர்ந்த மாறிட்டாரு. மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுல மீண்டும் வந்தாரு. அந்த நேரத்திலேயே இவரோட உடல்நிலையை பத்தி எக்கச்சக்கமான வாந்திகளும் பரவச்சு அது எல்லாத்துக்கும் அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட மகள் இந்திரஜாவுக்கு பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தினாரு. எந்த விதமான சர்ச்சைகள்லயும் சிக்காத ஒரு பிரபலமான சின்னத்திரை நடிகர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு இருந்துச்சு. இவரோட உடல்நிலை வீணா போனதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் காரணம்னு பல செய்திகள் பரவனாலும் அது எதுக்கும் இப்போ வரைக்கும் நம்பத்தகுந்த தகவல் எதுவுமே வெளி வரல. அது எல்லாமே வதந்தியா தான் இருக்கு. எது எப்படியோ மக்களை இது வரைக்கும் சிரிச்சு என்டர்டைன் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிறது பல பேர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தன்னோட மரணம் நெருங்கக்கூடிய அந்த தருவாயில கூட மத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே தன்னோட கடைசி நாட்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஹாஸ்பிட்டலே சேர்த்திருக்காங்க. டாப் புக்கு டூப் புக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை ஒரு வார காலம் அவர் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட திரைப்பட வேலையில அவர் பார்த்திருந்தாருனா கூட அவரோட உடம்பு நார்மல் ஆகியிருக்குமோ என்னமோ தெரியல. மரணத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் பேசின அந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.